உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடக ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். புத்தாண்டில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஏற்படுகிறது. எனவே எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். விரயங்கள் கூடும். ஆட்சி வீட்டில் சனி இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால்தான் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். புத்தாண்டின் கிரக நிலைகள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் சனியும் 10இல் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். 10இல் உள்ள குருவால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வரலாம். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அருகில் உள்ளவர்களிடம் அளந்து பேசுவது நல்லது. பிறரிடம் உங்கள் முன்னேற்றத்தை எடுத்துச் சொல்வதால் முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். உறவினர் வழியில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் பணியாளர்களால் தொல்லை வரலாம். 3இல் கேதுவும் 9இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் சகோதர வழியிலும் பிரச்சனைகள் தலைதூக்கலாம். பாகப் பிரிவினையில் இழுவரி நிலை தொடரும். இளைய சகோதரத்தோடு அனுசரித்துச் செல்வது நல்லது. உத்தரஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் கூடி புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார்கள். 6இல் சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளது. எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை பலன். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உத்தியோகத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். வருமானம் ஓரளவு திருப்தி தரும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் முடிவாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசியில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கும்ப சனியின் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் தொடங்கிவிட்டது. எனவே தொழில் உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும். அதே நேரம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவீர்கள். அனுபவஸ்தர்கள் அல்லது அருளாளர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பதே நல்லது. சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதன் விளைவாக கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியாது. தாமதங்களும் அதிகரிக்கும். தடைக்கும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதில் உடன்பிறப்புகளுக்குள் உரசல்கள் ஏற்படலாம். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். இருப்பதே போதும் என்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ரிஷப குருவின் சஞ்சாரம். இந்த புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த பயிற்சிக்கு பின் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். எனவே வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகளின் வழியில் பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. 3ஆம் இடத்தில் குருவின் அருள்பார்வை நிகழ்வதால் தைரியஸ்தானம் பலப்படுகிறது. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகளை முறியடித்து வெற்றி காணப் போகிறீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். சரிந்து கிடந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வரும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறும். சண்டை போட்ட உறவினர்கள் சமாதானம் அடைவர். நீடித்த நோய் அகலும். தாய் வழி அனுபவம் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் நேரம் இது. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். ஒரு சிலருக்கு
கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு. இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்கள் மாறும். சுபச்செலவுகள் அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். வேலை காரணமாக பிரிந்த தம்பதியர் இனி ஒரே ஊரில் பணிபுரியும் சந்தர்ப்பம் அமையும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பாகியஸ்தானம் பலம் பெறுகிறது. அதே நேரம் சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு. தடைகள் தானாக விலகும். மங்கள காரியங்கள் மனையில் அடுத்தடுத்து நடைபெறும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை மீண்டும் சரி செய்து குடமுழுக்கு விழா காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி குருவின் வக்கரகாலங்கள். உங்கள் ராசிக்கு சப்தம அஷ்டமாதிபதியானவர் சனி. எனவே இக்காலத்தில் குடும்ப ஒற்றுமை குறையலாம். எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் வரவும் திடீர் செலவும் உண்டு. பணிபுரியும் இடத்தில் பணி நீக்கம் நிகழும் வகையில் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். குருவின் வக்கர காலத்தில் எதிரிகளின் பலம் குறையும். முக்கிய புள்ளிகளின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் வந்து சேரும். பெண்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு புத்தாண்டு தொடங்குவதால் எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. வரவை காட்டிலும் செலவு கூடும். வாய்ப்புகள் பல கை நழுவிச் செல்லும். கணவன் மனைவிக்குள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. ஊர் மாற்றமும் இடமாற்றமும் திருப்தி அளிக்காது. தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் தேவைப்படும் வருடம் இது. பரிகாரம். பூஜை அறையில் தினந்தோறும் கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்து வருவது நன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.